முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏமன் மின் நிலையத்தை தாக்கிய இஸ்ரேல். இஸ்ரேலின் விமான நிலையம் உள்ளிட்ட பல இடங்களுக்கு குறிவைத்த ஹவுதிகள். பல லட்சம் ஆக்கிரமிப்பு செட்டிலர்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சம். புதிய போருக்கு தயாராகுமாறு ஈரான் ஆயுதப்படைகளுக்கு சுப்ரீம் தலைவர் உத்தரவு. இஸ்ரேலுக்கு எதிரான போர் நிறுத்தம் எந்த நேரத்திலும் முடிவுக்கு வரலாம் என சுப்ரீம் தலைவரின் ஆலோசகர் கருத்து. காசா மீதான முழு ஆக்கிரமிப்பு போரை தொடங்கிய இஸ்ரேல். பல்வேறு இடங்களில் கடும் பதிலடி கொடுத்து வரும் பாலஸ்தீன் போராளிகள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பாலஸ்தீனம் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தி பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து ஏமன் ஆயுதப்படைகள் உயர்மட்ட ராணுவ நடவடிக்கையை தொடங்கியதாக பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி அறிவித்தார். இந்த நடவடிக்கை அதன் நோக்கங்களை அடைந்தது, மில்லியன் கணக்கான இஸ்ரேலிய குடியேறிகளை பதுங்கு குழிகளுக்கு அனுப்பியது மற்றும் விமான போக்குவரத்தை முற்றிலுமாக நிறுத்தியது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஏமனின் ஆயுதப்படைகள் காசாவிற்கு ஆதரவாக தங்கள் நடவடிக்கைகளை தொடர்கின்றன. இஸ்ரேலிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை தக்க வைத்துக் கொண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் ஆழமான உயர் மதிப்புள்ள இலக்குகளை தாக்குகின்றன. காசா மீதான முற்றுகை நீக்கப்பட்டு ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்படும் வரை இராணுவ அழுத்தத்தை தக்க வைக்க உறுதி பூண்டுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய ராணுவம் ஏமனில் இருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணையை கண்காணித்ததாக கூறியது. இது மத்திய இஸ்ரேல் முழுவதும் வடக்கில் நெத்தன்யாவிலிருந்து தெற்கில் இஸ்டுட் வரை டெல்லவிவ் மற்றும் அல்குட்ஸ் உட்பட அவசர சைரன்களை ஒலிக்க செய்தது. பென்குரியன் விமான நிலையத்தில் விமானங்கள் அவசரமாக தரையிறக்கப்பட்டன. ஏமனில் இருந்து ஏவுகணை ஏவப்பட்டதை தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட இடங்களில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாக ஆக்கிரமிப்பு ஊடக வட்டாரங்கள் குறிப்பிட்டன. இஸ்ரேலிய ராணுவ அறிக்கையின்படி காசாவில் ஆக்கிரமிப்பு போர் நிறுத்தத்தை கைவிட்டதிலிருந்து 5 மாதங்களில் இஸ்ரேலை நோக்கி 70 ராக்கெட்டுகளை ஹவுதிகள் ஏவியுள்ளனர். இது சராசரியாக ஒவ்வொரு 48 மணி நேரத்திற்கும் ஒரு ராக்கெட் என்பதாகும். முன்னதாக இஸ்ரேலில் உள்ள ஹைஃபா, அல்தஹா பாலைவனம், அல் ரஷ்ராஷ் மற்றும் பீர் அல் சபே ஆகிய முக்கிய இலக்குகளை நோக்கி 6 ட்ரோன்களை ஏவியதாக OAF அறிவித்திருந்தது. புதிய போருக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக ஈரான் சுப்ரீம் தலைவரின் மூத்த ஆலோசகர் யஹ்யா ரஹீம் சஃபாவி தெரிவித்துள்ளார். ஈரானின் மூத்த ராணுவ தளபதியான யஹ்யா ரஹீம் சஃபாவி, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஈரான் செய்து கொண்டுள்ள போர் நிறுத்தம் என்பது தற்காலிகமானதுதான், எப்போது வேண்டுமானாலும் அது முடிவுக்கு வரலாம். தற்போதைய சூழல்களை பார்க்கும் போது விரைவில் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்து புதிய போர் தொடங்கும் என்று தெரிகிறது. இதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு ஈரானின் அனைத்து பிரிவு ராணுவத்திற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏவுகணை, ட்ரோன், தரைப்படை, விமானப்படை, கடற்படை, சைபர் பிரிவுகள் என அனைத்தும் முழு தயாரிப்பில் உள்ளன. மிக மோசமான தாக்குதல்களையும் எதிர்கொண்டு திருப்பி அடிக்கக்கூடிய வகையில் ஈரான் ராணுவத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. நிரந்தர அமைதியை கொண்டுவர போர் மட்டுமே தீர்வாக உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு போர் மொழி மட்டுமே புரியும். அவர்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நம்பிக்கை இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை களைய வேண்டுமென அந்நாட்டு அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தி வருவது, சிரியாவில் ஆட்சி மாற்றம், ஏமன் மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்கள் ஆகியவை ஈரானை மறைமுகமாக பாதித்து வருகின்றன. இந்நிலையில் ஈரான் ஒரு நீண்ட போரை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காசா மீதான ஆக்கிரமிப்பு போரை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் போராளி குழுக்களும் கடும் பதிலடி கொடுத்து வருகின்றன. கான் யூனிஸ், ரஃபா, காசா சிட்டி பகுதிகளில் இஸ்ரேல் நிலைகளை குறிவைத்து அல்கசாம் படை தலைமையில் இதர போராளி குழுக்கள் இணைந்து ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தியதாக அறிவித்துள்ளன. இஸ்ரேல் படைகள் தங்கியிருந்த ஒரு வீட்டை போராளி குழுக்கள் பலமான ஆயுதங்கள் மூலம் தகர்த்து கடும் உயிர் சேதம் மற்றும் காயங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளனர். இதேபோல கடந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் இஸ்ரேலின் சுமார் 4 மெர்காவா டாங்கிகள், D9 புல்டோசர் உள்ளிட்ட வாகனங்களை அழித்துள்ளனர். ஸ்னைப்பர் ஆபரேஷன் மூலம் ஆக்கிரமிப்பு வீரர்கள் குறிவைத்து சுடப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு இடத்தில் ஆக்கிரமிப்பு படைகள் பதுக்கி வைத்திருந்த பல 100 கிலோ எடையிலான சக்தி வாய்ந்த வெடிமருந்துகளை போராளி குழுக்கள் கைப்பற்றி அதனை தங்களது கருவூலத்தில் சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். கடும் வான்வழி தாக்குதல்கள் மூலமாகவே அப்பாவிகளை கொன்று குவித்து வருகின்றது இஸ்ரேல். தரை வழியாக போராளி குழுக்களின் ஆக்ரோஷ தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் ஆக்கிரமிப்பு படைகள் திணறி வருவதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காசாவை முழுமையாக கைப்பற்றும் புதிய திட்டத்தை ஆக்கிரமிப்பு படைகள் தொடங்கியுள்ளன.
இஸ்ரேலிய ராணுவ தலைமை தளபதி இயால் ஜமீர் காசா நகரத்தை ஆக்கிரமிக்கும் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். இது 2 கட்டங்களாகும். முதல் கட்டமாக மக்களை நகரத்திலிருந்து வெளியேற்றுவதும் முற்றுகையிடுவதும் அடங்கும். 2வது கட்டமாக நகர்ப்புறத்திற்குள் படிப்படியாக மெதுவாக ராணுவம் நுழைவது அடங்கும். இஸ்ரேலிய மதிப்பீட்டுகளின்படி இதை செயல்படுத்த 4 மாத காலங்களாகும். முதல் கட்டமாக காசா பகுதியின் தெற்கு பகுதியில் அத்தியாவசிய உள்கட்டமைப்புடன் கூடிய மனிதாபிமான மண்டலங்கள் என்று அழைக்கப்படுவதை நிறுவுவது அடங்கும். இது காசா நகரத்திலிருந்து பொதுமக்களை பெரிய அளவில் வெளியேற்றுவதற்கு வழிவகுக்கும். இதைத் தொடர்ந்து வெளியேற்றும் செயல்முறையை தொடரும் அதே வேளையில் நகரத்தை சுற்றி வளைப்பதற்கான தரைவழி நடவடிக்கையும் தொடங்கும். 2ஆம் கட்டத்தில் இஸ்ரேலிய படைகள் படிப்படியாக நகரத்திற்குள் நுழைந்து ஆக்கிரமித்து வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து மெதுவாக முன்னேறும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி இஸ்ரேலிய அமைச்சரவை பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு புதிய ஆக்கிரமிப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. இருப்பினும் தலைமை ராணுவ தளபதி இயால் ஜமீர் பல கவலைகளை எழுப்பியதால் கூட்டத்தில் கடுமையான பதற்றங்கள் ஏற்பட்டன. இஸ்ரேலிய கைதிகளுக்கு கடுமையான மற்றும் உடனடி அச்சுறுத்தல் இருப்பதாக அவர் எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் அவரது அனைத்து ஆட்சேபனைகளும் கவுன்சில் உறுப்பினர்களால் நிராகரிக்கப்பட்டன. காசா நகரத்தை ஆக்கிரமித்த பிறகு இஸ்ரேலிய ராணுவம் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள் ஹமாஸின் கொரில்லா போர் நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கின்றது. இந்த அபாயங்களை குறைக்கும் அதே வேளையில் ஆதிக்கத்தை தக்க வைக்க கவனமாக திட்டமிடல் தேவைப்படுகிறது என்பது ஜமீரின் முக்கிய கவலைகளில் ஒன்றாகும். அக்டோபர் 7ஆம் தேதி காசா மீது இஸ்ரேல் தனது போரை தொடங்கியதிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி நிலவரப்படி நடந்து வரக்கூடிய இஸ்ரேலிய தாக்குதலில் ஒட்டுமொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 61,944 உயர்ந்துள்ளது. மேலும் 1,55,886 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மார்ச் 18, 2025 முதல் 10,400 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 43,845 பேர் காயமடைந்துள்ளனர். காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட 9 உடல்கள் உட்பட 47 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 226 பேர் காயமடைந்திருப்பதாகவும் காசா மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரத்தில் இடிபாடுகளுக்கு அடியிலும் இடைவிடாத வான்வழி தாக்குதல்களால் காயமடைந்தவர்களை மீட்க முடியாமல் பலர் கேட்பதற்கு நாதியின்றி அணுவணுவாக உயிரிழந்து வருகின்றனர்.